1200க்கும் மேற்பட்ட கோயிலுக்கெல்லாம் நன்கொடை வழங்கியும் திருப்பணி செய்தோம், கும்பாபிஷேகம் செய்தோம், யாகப்பொருள் கொடுத்தோம், அன்னதானம் பண்ணோம், சிலைகள் கொடுத்தோம், கோபுர கலசங்கள் கொடுத்தோம், மத்த யாக பொருள் அனைத்தையும் கொடுத்தோம், பல கோயிலுக்கெல்லாம் செங்கல் மணல் சிமெண்ட் கொடுத்தோம், திருப்பணி செய்து கும்பாபிஷேகம் பண்ணிட்டு வரேன். திருமண தடை, புத்திர தோஷம், கணவன் மனைவி குடும்பத்தில் ஒற்றுமை குறைவு, தீராத பிரச்சனை, தீராத பகை, வாதமும் வழக்கால் தொல்லை, சகலமான செய்வினை கிரக தோஷங்களை நிவர்த்தி செய்து, பித்ரு தோஷங்களையும் பூர்வஜன்ம கர்ம தோஷம் நிவர்த்தி செய்து, சாப தோஷங்களை நிவர்த்தி செய்து அதிர்ஷ்டமடை செய்வதால் அனைவரும் என்னிடம் பயனடைகின்றனர். துன்பத்துக்கான தலது அல்ல. இதுவரையில் எத்தனையோ ஆன்மீகத்தை சேர்ந்தவர்களை பார்த்திருப்பீங்க, எத்தனையோ ஜோதிடர்கள் பார்த்திருப்பீங்க, எத்தனையோ வந்து போனா சாமியார்களை பார்த்திருப்பீங்க. அதாவது நான் வந்து சாமியாரும் கிடையாது, சாதாரண ஜோதிடர் நான். அதாவது ஒயிட் அண்ட் ஒயிட்ல இருந்து ஜோதிடம் பார்த்து அதில் வரக்கூடிய வருமானத்தை கொண்டு எனக்குன்னு ஒரு டெஸ்டோ, எனக்கு ஆசிரமோ, எனக்கு ஒரு கோயிலே கிடையாது. ஒரு சராசரி ஜோதிடர் எவ்வளவு பேர் ஜோதிடர் பார்த்திருப்பீங்க. ஆனா ஒரு ஜோதிடரா இருந்து ஏன் நான் மட்டும் வந்து போனா இதுவரையில் 1200க்கும் மேற்பட்ட கோயிலுக்கெல்லாம் திருப்பணிகள் செய்து சிலைகள் அன்னதானம் கும்பாபிஷேகம் பண்ணிட்டு வரேன். மனதை கூட எண்ணி விடலாம், யாருக்கும் பயன்படாமல் மாண்டவள் தான் மன்னர் விடுவோம். அதுபோல் நான் வாழாமல் இந்த பிறவி என்று காயமே இது பொய்யடா, வெறும் காற்றிருந்த பையடா, மாயனால் செய்த மண்பாண்ட ஓடுடா, இடி மின்னல் போல மறைந்த வாழ்க்கை. நாட்டு மக்களுக்கும் சமூகத்துக்கும் ஏதாவது ஒரு நல்லது செய்யணும். இதுவரையில் கிராம தேவதை கோயில் பல கோயில பார்த்திருப்பீங்க. கிராமத்துல ஒரு செல்லாத்தா கோயில், நல்லாத்தா கோயில், மாரியாத்தா கோயில், திருவிதி அம்மன், பல கிராம தேவதை கோயில்லாம் வந்து போனா இன்னைக்கு வந்து பழுதடைந்து அது ஒரு கும்பாபிஷேகம் பண்ணாம அது வந்து பாதி கட்டிட்டு பாதி கட்டாமையும் ரொம்ப வந்து பாவனா கிராம மக்களால ஒரு சிறு கிராமம் இருக்கும், ஒரு 50 வீடு தான் இருக்கும், 100 வீடு இருக்கும், அந்த ஒரு விவசாய குடும்பம் இருக்கும். பாவம் அதெல்லாம் பார்த்த உடனே அவங்களால வந்து திருப்பணி செய்ய முடியும், ரொம்ப தடப்பட்டு ரொம்ப வருத்தப்படுவாங்க. ஒரு கும்பாபிஷேகம் பண்றது கூட அவங்களால முடியாது. என்னால முடிந்த அளவுக்கு அந்த கோயிலுக்கெல்லாம் சென்று திருப்பணிகள் செய்து சிலைகள் தந்து அன்னதானம் செய்து கும்பாபிஷேகம் பண்ணிட்டு வரேன். ஏன்னா அந்த ஊர் கிராம மக்கள் அந்த கோயிலை வணங்கி அந்த தெய்வத்தை வணங்கி கிராம தேவனுடைய அருளை பெற்று எல்லாரும் சந்தோஷமா இருக்கணும்ன்ற ஒரு நல்ல நோக்கு தான். இதுவரையில் 1200க்கும் மேற்பட்ட கோயிலுக்கு ஏன் திருப்பணி செய்து கும்பாபிஷேகம் பண்ணிட்டு வரேன். அதாவது இந்த பணம் என்பது நிலையில்லாதது. நான் செய்யற வந்து புண்ணிய காரியமும் தர்ம காரியமும் என்னைக்குமே நிலைச்சு இருக்கும். என்னுடைய குழந்தைகளும் என்னுடைய சந்ததிகளும் நல்ல ஒரு எதிர்காலம் அமையும். அதே போன்று இந்த பிறவியில எனக்கு ஆத்ம திருப்தி. 4 பேருக்கு நல்லது செய்தோம்பா, இந்த 4 கோயிலுக்கு வந்து திருப்பணி செய்தோம், கும்பாபிஷேகம் பண்ணோம், நம்ம 4 பேருக்கு நல்லது செய்தோன்ற ஒரு ஆத்ம திருப்தி. அடுத்த பிறவி என்பதை விட இந்த பிறவிலேயே இது எனக்கு சொர்க்கம், நல்லது செய்து சொர்க்கம். அடுத்த பிறவிலே எனக்கு சொர்க்கம் வரத வந்து நான் கனவு காண்றதை விட இந்த பிறவிலேயே வந்து போன 4 பேருக்கு நல்லது செய்து இதுவே எனக்கு சொர்க்கமா இருக்குது. 4 பேருக்கு உதவி பண்றது மூலமா எவ்வளவு எனக்கு ஆத்ம திருப்தி தெரியுமா, எவ்வளவு மகிழ்ச்சி தெரியுமா. இதுல இருக்கிற சந்தோஷம், இதுல இருக்கிற ஒரு ஆனந்தம், இதுல இருக்கிற மகிழ்ச்சி எதுவுமே கிடையாது. அதே போன்று என்னுடைய இறைவன் அருளும் அந்த முனிஷர் அருள்வாக்கும் எங்கிட்ட ஜோதிடம் பார்க்க வரவர்கள் அனைவரையும் அந்த அருள்வாக்கின் மூலமா அனைவருடைய தோஷங்களையும் நிவர்த்தி செய்து அதிர்ஷ்டமடைந்து அதிர்ஷ்டமடை செய்தால் அனைவரும் என்னிடம் பயனடைகின்றனர். அதுவும் எனக்கு ஒரு மன சந்தோஷம். என்னால 4 பேர் எங்கிட்ட 4 பேர் ஜோசியம் பார்த்து எங்கிட்ட வந்தவங்க நீ நல்ல நிலைமை இருக்காங்க என்பது மிகப்பெரிய ஒரு சந்தோஷம். அது இல்லாம நீங்க ஜோதிடம் பார்க்க வரும் காசும் அந்த காசை வீணாகாம அந்த வரக்கூடிய வருமானத்தை கொண்டு பல திருக்கோயில்கள் அமைத்து திருக்கோயில் சிலைகள் கொடுத்தோம், அன்னதானம் பண்ணோம், கும்பாபிஷேகம் செய்தோம், யாகப்பொருள் கொடுத்தோம். அது ஒரு நற்பணியாவே செய்துட்டு வரேன். நல்லா கவனிக்கணும். எனக்குன்னு எதுவுமே சேர்த்துக்காம ஜோதிடம் பார்த்து வரக்கூடிய வருமானத்தை கொண்டோம் பல கோயிலுக்கும் திருப்பணிகள் செய்தோம், சிலைகள் தந்து அன்னதானம் செய்தோம், கும்பாபிஷேகம் செய்தோம், யாக பொருள் கொடுத்தோம், சிமெண்ட் செங்கல் கொடுத்தோம், பல கோயில திருப்பணி பண்ணிட்டு வரேன். இதுதான் தலையாய கடமை. இப்போ இது மெய்யா பொய்யா கூட பாத்துக்கலாம். என்ன வந்து அணுகி பாருங்க, தொலைக்காட்சியில வந்து பாருங்க. இப்ப திருவண்ணாமலையில விட கிரிவல பாதைன்னு இருக்கும். அந்த கிரிவல பாதையில் அபய மண்டபம் ஒரு மண்டபம் இருக்கும், பழங்கால மண்டபம், பல ஆயிரம் ஆண்டுகள் கோயில் திருவண்ணாமலை. அந்த கோயில கூட பழுதடைந்து ஒரு மண்டபம் இருந்தது, அபய மண்டபம். அந்த அபய மண்டபத்தை முழுசா திருப்பணி செய்துட்டு வரேன். இது போன்று 1-2 அல்ல, பல ஆயிரக்கணக்கான கோயிலுக்கெல்லாம் திருப்பணிகள் செய்து சிலைகள் அன்னதானம் செய்து கும்பாபிஷேகம் செய்து, அது மட்டும் இல்லாம கிராம கோயில்கள், அந்த ஒரு சிறு கிராமமா இருக்கும், அந்த கிராமத்தில் உள்ள கோயில்கள் அவங்களால வந்து கட்ட முடியாது, திருப்பணி செய்ய முடியாது, கும்பாபிஷேகம் பண்ண முடியாது கோயிலுக்கெல்லாம் சென்று திருப்பணிகள் செய்து சிலைகள் அன்னதானம் செய்து அந்த கிராம தேவரின் அருளை பெற்று அருள்வாக்கு சொல்லி அனைவருடைய தோஷங்களையும் அனைவருடைய துன்பங்களையும் அனைவருடைய துயரங்களையும் நீக்கி அதிர்ஷ்டமடைந்துக்கு சம அதிர்ஷ்டமடை செய்தால் அனைவரும் என்னிடம் பயனடைகின்றனர். இதே போன்று சிவபூஜை வந்து அந்த காலத்திலிருந்தே சிவபூஜை மிக சிறப்பா இருந்தது. இந்த சிவபூஜை இந்த காலகட்டத்தில் கம்ப்யூட்டர் காலத்துல மறந்துட்டாங்க. அந்த சிவபூஜையை செய்தது மூலமா தான் எல்லா விதமான வரத்தையும் பெற்று குடும்பம் மகிழ்ச்சியா இருந்தது. அந்த காலகட்டத்திலே பல ரிஷிகளும் யோகிகளும் ஏன் அசுரர்கள் கூட தேவர்கள் கூட அந்த சிவபூஜை பண்ணி தான் பல வரத்தையும் பல அரிய ஆயுதங்களையும் பெற்று மிக சிறப்பா இருந்தாங்க. மக்களுக்கு நல்வழிப்படுத்தக்கூடிய ஒரு சக்தியை பெற்றதே சிவனின் அம்சம் தான். அந்த சிவனுடைய அருள் பெற்றுதான் பிரம்மா விஷ்ணு கூட மிகப்பெரிய ஒரு தெய்வமா விளங்குறாங்க. அந்த சிவன் தான் முதல்வன். அந்த முக்கன் முதல்வன் மன்னாதி போதுமோடு விண்ணாதி அண்டோம்னி என்ன நடராஜர் 10 பாடலை பாடிய பரம்பரை ஜோசினான். எனவே எனக்குன்னு ஒரு ஆசிரமம் இல்லாம, எனக்குன்னு ஒரு ட்ரஸ்ட் இல்லாம, எனக்குன்னு ஒரு கோயில் இல்லாம ஒரு சராசரி ஜோதிடனா இருந்து, அதாவது ஜோதிடத்துல வர வருமானத்தை கொண்டு நான் மத்தவங்களுக்கு செலவு பண்ணணும்ன்ற அவசியமே கிடையாது. நல்லா முக்கியமா கொடிக்கணும். அதாவது நான் ஜோதிடத்துல வர வருமானத்தை கொண்டு என் குடும்ப நலத்துக்கு தான் பாத்துக்கணும். ஆனா குடும்ப நலத்துக்கு பாத்துக்காம ஆன்மீகத்துக்காக பல ஏன் நம்ம சராசரி மனிதன் ஏன் வாழ்வானே? ஜோதிட பார்த்து வருமானத்தை சேர்த்து வச்சு
அப்படின்னா பெரிய ஒரு வாழ்க்கையில எடுத்து போய் போறோம். அந்த சொத்தெல்லாம் விட்டு போக சொல்லும், ஐயோ அந்த சொத்தெல்லாம் விட்டு போறனே, எப்படி எல்லாம் கஷ்டப்பட்டு சம்பாதிச்சனே அப்படின்னு இந்த ஆத்மா அலையும். எவ்வளவு கோடிக்கான சொத்து சேர்த்து வச்சனே, இந்த வீட்டை விட்டு போறனே, இந்த சொத்தை விட்டுட்டு போறனே, இந்த நிலத்தை விட்டு போறனே அப்படின்னு இந்த ஆத்மா அலையும் கடைசி காலத்துல. ஆனா அதெல்லாம் நிலையானதா? அதெல்லாம் நம்ம செய்யற தர்மம் தான் நிலையானது. அதுக்காகவே அந்த பிறவி பயனை உணர்ந்து நம்ம உயிரோடு இருக்க சொல்லுவேன். இந்த ஜோதிடம் பார்த்து அதுல வரக்கூடிய வருமானத்தை கொண்டு பல பல கோயிலுக்காகவும், பல பல திருப்படிக்காகவும், பல பல உதவிக்காகவும், பல பல ஏழைகளுக்கு பல பல தாலி வாங்கி கொடுத்திருக்கேன், கண்ணாடி வாங்கி கொடுத்திருக்கேன், காது மிஷின் வாங்கி கொடுத்திருக்கேன், பல திருமணங்களுக்கு அதாவது அன்னதானம் பண்ணிருக்கேன், திருமணத்துக்கு என் சொந்த செவில அன்னதானத்துக்கான சகல விதமான பொருள் வாங்கி கொடுத்திருக்கேன். இது போன்று பல பல கோயில்கள் கட்டி திருப்பணி செய்து சிலைகள் அன்னதானம் செய்து கும்பாபிஷேகம் செய்து யாக பொருள் கொடுத்து பல பல உதவிகள் செய்துட்டு வரேன். எதுக்காக இதை செய்துட்டு வரேன்? இந்த பிறவிலேயே நம்ம சொர்க்கத்தை அனுபவிக்கணும். நம்ம செய்யற தர்மம் தான் நமக்கு சொர்க்கமே. நம்ம செய்யற தான தர்மம் தான் அது ஆத்ம திருப்தியே. அந்த ஆத்ம திருப்திக்காகவும் பல பல